போனஸ் கொடுக்காத ஆத்திரத்தில் சத்திரக்குடி சுங்கச்சாவடியை டோல் ஃப்ரீ ஆக்கிய ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தீபாவளி போனஸ் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த உள்ளூர் தொழிலாளர்கள் ராமநாதபுரத்தை அடுத்த சத்திரக்குடியில் உள்ள சுங்கச்சாவடியை திடீரென மூடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கும் பாதையை இலவச பாதையாக திறந்துவிடப்பட்டதால் வாகனங்கள் மின்னல் வேகத்தில் கடந்து சென்றன. சத்திரக்குடி சுங்கச்சாவடியை புதிதாக ஒப்பந்தம் எடுத்துள்ள நிறுவனம் அங்கு பணிபுரியும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்க தாமதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 10க்கும் மேற்பட்ட உள்ளூர் ஊழியர்கள் திடீரென பணியை நிறுத்திவிட்டு சுங்கச்சாவடி முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையையொட்டி சொந்த ஊர் செல்லும் வாகனங்கள் அதிக அளவில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த நிலையில் போராட்டத்தால் சுங்கச்சாவடி மூடப்பட்டதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடந்தன. இதனால் பொறுமையிழந்த பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து உள்ளூர் தொழிலாளர்கள் சுங்கச்சாவடியின் கட்டணம் வசூலிக்கும் பாதையை திறந்துவிட்டு டோல் ஃப்ரீயாக வாகனங்களை செல்ல அனுமதித்தனர். உடனடியாக கட்டணம் செலுத்தாமல் ஏராளமான வாகனங்கள் மின்னல் வேகத்தில் சுங்கச்சாவடியை கடந்து சென்றன. சில நிமிடங்களில் அங்கு ஓடி வந்த புதிய நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர். ஊழியர்களின் இந்த போராட்டத்தால் சத்திரக்குடி சுங்கச்சாவடி பகுதியில் சிறிது நேரம் பதற்றமும் பரபரப்பும்